அடுத்தது நம்ம பார்க்குறது ஆரோக்கியம். கடகம், குறிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை மனசில் வச்சுங்க. வாகனத்தை பயன்படுத்துகிறவங்க கோ ஸ்லோ. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வாகனத்தை இந்த மாதம் பயன்படுத்தாமல் இருந்தால் கூட நல்லது. இதுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன். வாகனங்களுக்கு குறிப்பாக அதிபதியாக வரக்கூடியது ஒன்று, அதாவது இந்த 2 வீலர் அப்படின்னா அது செவ்வாய், 4 வீலர் அப்படின்னா அது வந்து சுக்கிரன், மகிழுந்து அப்படின்னா அது சுக்கிரனை குறிக்கும். அதாவது நம்ம அந்த காலத்தை வந்து தேர்ன்னு சொல்லுவாங்க. தேர்னா வந்து அது சக்கரங்களோட அழகாக நம்ம உட்காந்து போகிறது, அதுதான் கார். 2 வீலர் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹார்ஸ், அதுதான் இப்போ வந்து 2 வீலர். அப்போது செவ்வாயும் இந்த சுக்கிரனும் வந்து 12 and 3ல், இந்த சனி 8th ஹவுஸில். ஸோ இந்த பயணங்கள், நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பயணங்கள் இருக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க, ஸ்லோவாக போங்க. அதிகமான தூர பயணங்களை குறைச்சிக்கலாம், இல்லை தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தூர பயணங்களை தவிர்க்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லதாக இருக்கும். இதான் மெயின். மீதி ஹெல்த் இஷ்யூலாம் மைனர் தான். மேஜர் ஹெல்த் இஷ்யூவே உங்களுடைய அந்த பயணங்களையும் ட்ராவலில் தான் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ அப்படியே வரும், பட் அதெல்லாம் சரியாயிடும். அதை பற்றி கவலை இல்லை. கொஞ்சம் சேஃபாக இருங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு வேளை உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்கோட, ஒரு நல்ல இன்கம் பேக்கப்போட, ஒரு நல்ல ஃபேமிலி, அழகான குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க, இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா தேங்க் காட். அப்படியே நீங்கள் அந்த மாதத்தை கடந்துருங்க. வேறு எந்த விதமான பிளானும் மைண்டுக்குள்ளே போக வேண்டாம். எதை பற்றியும் திங்க்கும் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆத்மாத்மா அமைதியாக அந்த மாதத்தை நீங்கள் கடந்தால் போதும். அது வந்து பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ டோட்டலாக கடகத்துக்கு பெருசாக என்னால் வந்து ரொம்ப ஹோப் கொடுக்க முடியாத ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் உடனே நினைப்பீங்க இதை தான் நிறைய மாதம் சொல்கிறீங்கன்ட்டு. கரெக்டு தான். நான் உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து உங்களுக்கு ஃபேக்காக அது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண விரும்பலை. பட் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய லக்னமும் உங்களுடைய தசா புக்தியும் உங்கள் சுயஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த மாதிரியான அழுல்ஸை கூட நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னொன்று, சந்திரன் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு கோள். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா எப்படியும் 2.25 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். ஸோ அந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. என்ன தான் உங்களுக்கு வலியும் வாழ்க்கையில் வந்து சில தடுமாற்றங்கள் வந்தாலும் ரொம்ப காலம் இருக்காது. டக் டக் டக்குன்னு மாறிடும். வாழ்த்துக்கள்.